ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா வெண்டைக்காய் பொரியல். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் ஜீரகம், துருவின தேங்காய், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 பல் பூண்டு. இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானோடனே 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் உப்பு, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கணும் வெண்டைக்காயை. அதோட அந்த வளவளப்பு போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு எப்போவுமே ஒரு 1 hour நீங்கள் ஃபேனுக்கு கீழேயோ இல்லை வெயிலையோ வச்சுக்கோங்க. இன்னும் வளவளப்பு போகணும். 15 to 20 minutes வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, வளவளப்பாக வருது. அது எல்லாமே போகணும். போகிற வரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கண்டினியூஸாக கிண்டாமல் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணாதீங்க. 5 நிமிஷம் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப நைஸாக அரைக்காம கொஞ்சம் குறகுறப்பாக அப்படி அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.